பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கல த்ரெட் பைப்பிங் வச்சு எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் த்ரெட் பைப்பிங் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த சிங்கிள் ஃபூட்டர் தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இந்த சிங்கிள் ஃபூட்டர் இல்லாமலே எப்படி த்ரெட் பைப்பிங் வந்து மிஷினில் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த சாரிக்கு தான் வந்து த்ரெட் பைப்பிங் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து ஃபுல்லாக எல்லோவாக இருக்குது. ஆனால் என்ன கலரில் பைப்பிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒயிட் கலரில் அங்கங்கே ஃப்ளவர் இருக்கிறதுனால நான் சில்க் காட்டனில் வந்து ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து த்ரெட் பைப்பிங் போட போகிறோம். எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தச்சிருக்கேன். இந்த த்ரெட்டு ஓரத்துலேயே வந்து தையல் வந்திருக்கு. பார்க்கவே ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா கரெக்டாக அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே வந்து தையல் வந்திருக்கிறதுனால பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து இந்த ஃபூட்டருக்கு வந்து நடு சென்டரில் தான் நான் தச்சிருக்கேன். எப்படின்னா இந்த டபுள் ஃபூட்டருக்கு சென்டரில் வந்து நீடில் வந்து நடு சென்டரில் வந்து இப்படி இறங்கும் பொழுது நார்மலாக வந்து நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த நீடில் வந்து த்ரெட்டோட சென்டர் பகுதியிலே தான் இறங்கும். நமக்கு த்ரெட் பைப்பிங் வந்து வராது, சரியாக ஸ்டிச் பண்ண முடியாது. ஆனால் நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து சின்னதாக ஒரு செட்டிங் வந்து இந்த மிஷினில் நான் பண்ணியிருக்கேன். இந்த செட்டிங் வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் பைப்பிங்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட டைம் வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும். நம்ம ஒரு தடவை செட்டிங்ஸ் பண்ணிட்டோம்னா போதும், மறுபடியும் நம்ம மாற்றணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் தைச்சிக்கிடலாம். இதில் நார்மல் ப்ளவுஸும் தைச்சிக்கலாம், பைப்பிங் ப்ளவுஸும் தைச்சிக்கலாம். ஆனால் எதுவுமே அடிப்படாது, ஒன்றும் செய்யாது. அதனால நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல லைனிங்கில் பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டு நல்ல பீஸ் கீழே வச்சுட்டு லைனிங் பீஸ் வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த பைப்பிங் தச்சோம் இல்லைங்களா, அது வந்து சென்டரில் நல்ல பீஸ்க்கும் லைனிங்க்கும் சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். நம்ம இப்படி தைச்சோம்னா தான் இந்த பிசுறு எல்லாமே உள்ளே போகும். எப்படி தைக்கிறேன்னு சொல்லுங்கள். தைச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக நாச் போட்டு விட்டுருணும். அப்போ தான் ஃப்ளெக்சிபிளாக வந்து மடங்கும். இப்போ இப்படி எடுத்துட்டு இந்த லைனிங் மேலே அப்படியே லைட்டாக கீறி விட்டுக்கிட்டோம்னா பிசுறு எதுவும் வெளியில் தெரியாது. இப்படி கீறி விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த நல்ல பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த நல்ல பக்கம் வந்து இந்த சிங்கிள் ஃபூட்டர் அளவு வந்து தையல் போட போகிறோம். பொறுமையாக இப்படி லைனிங் மேலே தெரியாத மாதிரி நாம் வந்து மெதுவாக எடுத்து விட்டு பைப்பிங் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம தைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக வந்து ஒரு கழுத்துக்கு வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இதோட ஃபினிஷிங் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து எப்போவுமே எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து பைப்பிங் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அந்த பைப்பிங் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து அவங்க பைப்பிங் தான் கேட்பாங்க. இதோட ஹாம்புல் ஜாயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்களதே இன்னொரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட ஃபினிஷிங்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அனுதினமும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.